ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாரும் உற்சாகமாய் பாடி மகிமை கர்த்தருக்கு துதி செலுத்தி அவர் ஒருவருக்கே ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். அவர் நம்முடைய அடைக்கலமாய், நம்முடைய கோட்டையாய், நம்முடைய துருகமாய், நம்முடைய எல்லாமாய் இருக்கிறபடினாலே அவருடைய சட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பும் அரணுமாய் இருக்கிறபடினாலே தேவனை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் ஆமென். ஓ, அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார்.
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுத்து அவருடைய உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே என்றும் நன்றி சொல்லி உம்மை நான் துதித்து உம்மை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஒருவரும் என்னை கண்டிராத நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கண்கள் என்னை பார்த்து உம்முடைய கண்கள் என்னை நோக்கி என்னை தூக்கி எடுத்தபடியினாலே உமக்கே நன்றி. என்னுடைய எல்லா புலம்பல்களையும் என்னுடைய எல்லா கண்ணீரையும் என்னுடைய எல்லா விதமான துயரங்களையும் நீர் மாற்றினபடியினால் உமக்கு நன்றி என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி, எல்லாருக்கும் தெரிந்த பாடல், புதிய பாடல் அல்ல. ஆகவே எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர். ஆமென். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. கை தூக்கி எடுத்தீரே, கண்ணீரை துடைத்தீரே. என் கண்ணீரை துடைத்தீரே, என் கண்ணீரை துடைத்தீரே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். அவரை துதித்து எல்லாருமாக கரங்களை உயரமாக தூக்கி சத்தமாய் கரங்களை தட்டி அன்பில் மகிழ்வே ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் அழுகையோடு ஆயந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தி. அழுகையோடு ஆயந்தே மகிழ்வுடன் விழிக்க செய்தி. என்னை மகிழ்வுடன் விழிக்க செய்தி. என்னை மகிழ்வுடன் விழிக்க செய்தி. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். ஓ ஆமென். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை. ஓ ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். மாறாதவும் தயவா என்னையும் வாழ வைத்தீர். உம்முடைய மாறாத கிருபைக்காக நீர் என்னையும் வாழ வைத்தீர். நீர் என்னையும் வாழ வைத்தீர். என்றும் நன்றி இயேசுவேவும் அன்பில் மகிழ்வே. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கி நீர் புது பாடல்களை என் நாவில் தந்தீர். சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என்றும் நன்றி சொல்லி
அன்பில் மகிழ்வேன் என்றும் நன்றி. மாறாதவும் தயவான், மாறாதவும் தயவா என்னையும் வாழ வைத்தீ. மாறாதவும் தயவா என்னையும் வாழ வைத்தீ. என்னையும் வாழ வைத்தீ. நீர் என்னையும் வாழ வைத்தீ. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா. சந்தோஷ கீதங்களை என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என் நாவில் தந்தீரையா. என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். புலம்பலை ஆனந்த களிப்பாக்கினீர். புது பாடல்களை என் நாவில் தந்தீர். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். என்றும் நன்றி சொல்லி துதிப்பேன் இயேசுவேவும் அன்பில் மகிழ்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது என்பது கிடைக்க பெறாத ஒரு ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா துயரங்களையும் எல்லா விதமான புலம்பல்களையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாருமாக என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார்.
என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தோற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். இயேசுவே கால் தளர ஊன்றுகோலா காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலா காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி ஆமாண்டவரே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசுவே, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க. நேசர் என்னோடு துணையாய் நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை எல்லாரும் எழுமி நின்று தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை நிறைந்த தேவனை எல்லாருமாய் ஹalleluya கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் பயபக்தியையும் கொடுத்து கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருக்கு முன்பதாக இருக்கிற நாம் பயபக்தியோடு கூட கர்த்தரை எல்லாருமாய் ஆராதிப்போம். ஹalleluya நம்முடைய பலவீனங்களையோ நம்முடைய சூழ்நிலையோ பார்க்காமல் எனக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்கிறதான பயத்தோடு கூட எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். 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 ஹalleluya
ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை மகிமை மகிமை. ஹalleluya ஹalleluya. கர்த்தரை துதிக்க 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 ஷெகேனா மகிமை நம்முடைய நடுவிலே இறங்கி வரும். அந்த மகிமை அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பும். எல்லாருமாக ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நாசியிலே சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். பேசுவதற்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பேசக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹalleluya. உம்முடைய கிருபைப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே ஹalleluya. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் மேகம் கர்த்தாவே எங்களை இந்த வேளையிலே மூடட்டும். உம்முடைய மகிமையின் மேகம் எங்களுக்கு முன் செல்வதாக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நீலம் தவிப்பது போ, வறண்ட நீலம் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன்.
அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய பாதையிலே நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவர். ஒருவேளை அந்த பாதை நமக்கு கடினமாக, முட்கள் நிறைந்ததாக அல்லது கரடு முரடான பாதையாய் தெரியலாம். ஆனால் கர்த்தர் நடத்துகிற பாதை நேர் வழியான பாதை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருவேளை அது வனாந்தரத்தின் அனுபவமாய் இருந்தாலும் கர்த்தர் தாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே நேர்த்தியாய் அவர்களை கொண்டு சேர்த்தார். யோசேப்புக்கு ஒருவேளை அந்த அனுபவம் குழியின் அனுபவமாக அல்லது விற்கப்பட்ட அனுபவமாக ஏமாற்றப்பட்டது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் நேரான பாதையிலே நடத்தி உயரமான இடத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நம்மை வழி நடத்தி நேர்வழியாய் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். எல்லாருமாய் உணர்ந்தவர்களாக ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் பாத்திரமெல்லாம் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவதில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அவர் விரும்புகிற பாத்திரமாய் உகந்த பாத்திரமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வணைவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, ஒதுக்கப்பட்ட இடத்திலே, வெறுக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே கனவீனத்துக்கு உரிய பாத்திரமாகிய என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை கனத்துக்குரிய பாத்திரமாய் என்னை நீர் வணைந்து கொள்ளுவீராக. குயவனாகிய உமக்கு அதற்கு ஏற்ற எல்லா அதிகாரமும் இருக்கிறது. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. எவ்விதமா என்னை வணைய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவ்விதமா என்னை வணைந்து கொள்ளுவீராக. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இந்த பிரச்சனை தான் எனக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இந்த போராட்டம் தான் எனக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது, இந்த பலவீனம் தான் எனக்கு என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலைமையிலே தான் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் விலையேற பெற்ற பாத்திரமாய் உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பலவீனத்திலே கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை அநேகர் கனப்பண்ணத்தக்கதாக மாற்றுவார். பிரச்சனையின் நடுவிலே நம்முடைய பாத்திரத்தை அநேகர் பார்க்கும்படியாக விலையேற பெற்றதாய் மாற்றுவார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாருமாக இரு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தேங்க்யூ ஜீசஸ். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஜீவனற்றதை ஆராதிக்கவில்லை, நமக்கு ஜீவன் கொடுத்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜீவன் உள்ளவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கர்த்தர் ஜீவன் கொடுத்திருப்பார் என்றால், நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஒருவருடைய கரமும் கீழே இருக்கக்கூடாது, எல்லாருடைய கரமும் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். Let all your hands rise up in the presence of the Holy Lord.
பரிசுத்த தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக எல்லாருடைய கரங்களும் நான் ஒன்றுமில்லை என்கிறதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்றால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை இந்த வேளையிலே ஹalleluya. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனாகி உம்முடைய சமூகத்திலே களிமண்ணாகி எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உம்முடைய சித்தம் போல எங்களை வணைந்து கொள்ளுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தாவே, ஒன்றுக்கும் உதவாத அப்பிரயோஜனமான எங்களையும் கூட கர்த்தர் நினைத்தருளி இதுவரைக்கும் நீ நடத்தி வந்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு மனதார நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.